ஒரு டாக்டர் இம்ப்ரூவ் ஆன் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. டோரா போயிட்டு வாமா, பார்த்து வார அந்த பக்கம். எனக்கு ஆசையாக இருக்குது தூக்கணும் என்று. அவங்க ஓசூரில் இருக்காங்க, சில பிள்ளை ஓசூரில் இருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய ஆசை, அம்மாவோட ஆசீர்வாதம், நம்ம ஜோதி சித்தியோட ஆசீர்வாதம், நம்ம சஞ்சய் மானசா, நம்ம சுதா எல்லாருமே உங்களுக்காக வந்து சும்மா ஏதோ லைவு அதில் நம்ம கமெண்ட் போடுறோம்னால எல்லாருமே மனசார உங்களுக்காக வேண்டுறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வரும் தைத்திருநாள் அன்று நீங்கள் ஒரு ஆண் குழந்தையோடு என்னோட பேசுவீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. தூக்கி கொஞ்சலாம் வாங்க, நம்ம தங்கச்செல்லம் தானே. போயிடாதீங்க. இப்போ டோரா அனிதா செல்லம் இருங்க, தம்பி வந்துடுவாங்க, பேசலாம் கொஞ்ச நேரம். நம்ம அனிதா சொல்கிறாங்க, எனக்கு வந்து பாப்பாவை தூக்கி கொஞ்சணும் ஆசையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. தூக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குங்கிறாங்க. தூக்கலாமா? வாங்க வாங்க வாங்க. ஜோதிமா, நம்ம சொந்தங்கள் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று போடுவோம் அம்மா அப்படிங்கிறாங்க. போட்டு விடுங்கம்மா. அது எப்படின்னு எனக்கு சொல்லுங்கள், எனக்கு தெரியாத குரூப்பு. வாட்ஸ்அப் குரூப் எப்படி போடுறதுன்னு நீங்களே எடுத்து ஜாயின் பண்ணி போட்டு விடுங்க. கேளுங்க, சித்திகிட்ட கேளுங்க எப்படி போடணும்னு. எனக்கு எனக்கு எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியாது. என்னையும் சேர்த்துக்கோங்க அதில். போக மாட்டேன் அம்மா, இங்கே தான் இருப்பேன். இருங்க, ஒரு செம்பு தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள் அந்த சேனல் பார்த்தீங்களாம்மா அனிதா? தண்ணி எடுத்துட்டு வரேன். பாசித் தம்பி வரட்டும் அம்மா, ஒரு குரூப் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்துடுவாங்க, 10 நிமிஷம் தானே வந்துடுவாங்க. சொன்னால் சொன்ன மாதிரி வருவார். ஹாசினி லைவ்ல இருக்கீங்களா? நீங்கள் மதியம் என்ன சாப்பாடுமா? வணக்கம் வணக்கம். அப்புறம் நான் கதை சொல்கிறேன், என்னுடைய கதையை. நாங்கள் இப்போ ஊருக்கு போனோம்ல, அந்த கதையை பற்றி சொல்கிறேன். அப்புறம் என்ன செஞ்சோம், போய் கடலை இதெல்லாம்